கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். பாவம்ன்றது எது? நாம எதை பாவம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? விபச்சாரம் செய்வது, பொய் சொல்வது, களவு செய்வது, இச்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம பாவம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில எது தெரியுங்களா பாவம்? தெய்வீக பயம் இல்லாத இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பாவம். அதுவும் முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் இன்மை, அதுதான் பாவம். The biggest sin for the Christians, prayerlessness. அதுதான் நான் சொல்வேன். யார் தனிப்பட்ட ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கர்த்தரோடு கூட இணைக்கிறாங்களோ அவங்க எப்போதுமே ஷைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஆண்டவருக்காக. எந்த குடும்பத்தில் ஒரு ஜெப குடும்பமாக இருக்குது, குடும்ப ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும். எந்த சபையில் ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த சபை பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் மனுஷனாக வந்தால் கூட பிதாவின் இடத்துல எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அதிகாலையில் ஜெபம் பண்ணார், மாலை வேலையில் ஜெபம் பண்ணார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். எப்படி அவர் ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அது போல் அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து இந்த பூமியில் எல்லாவற்றையும் மாதிரியாக நமக்காக வைத்து விட்டு போனார். நாம் இப்போ அவருடைய அடிசுவடுகளை நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இடைவிடாமல் எப்போதும் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஜெபம் எவ்வளோ ஒரு முக்கியம்னா, பரலோகத்தின் திறவுகோலை அதிகாரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நாம் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நாம் எது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அந்த பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டும் இருக்கும் என்று நமக்கு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ப்ரேயர் தான். ப்ரேயர் தான் மிக ஒரு பெரிய திறவுகோல். பரலோகத்தின் திறவுகோலே ப்ரேயர் தான். அதனால் அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம புரிந்து கொண்டு அந்த ஜெபத்திற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், இடைவிடாமல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.